10% இடஒதுக்கீடு உடனே அமல்படுத்த வேண்டும் என்று அரசியல்வாதி சொல்லலை ஒரு முன்னாள் துணைவேந்தர் சொல்லியிருக்கார். ஏன்னா அரசியல்வாதி சொன்னாலும் அரசியலுக்காக சொல்கிறார் சொல்லலாம். ஒரு முன்னாள் துணைவேந்தர் சொல்கிறார் என்றால் அது ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்டு இருக்கலாம். ஏன் இருக்கிறது என்று அவர் சொல்லக்கூடிய சில விஷயம். இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அர்த்தம். அது சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட விஷயம். இந்த பொருளாதார பின்தங்கியவர்களும் முன்னேறிய வகுப்பினராக கருதப்பட்டு 10% இடஒதுக்கீடு வந்து தமிழ்நாட்டில் உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏழை மாணவர்களும் உயர்கல்வி கற்க வேண்டும். ஏன்னா உயர் ஜாதி என்ற பட்டியலில் இருக்கும்போது பணம் இல்லாமல் உங்களுக்கு நிறைய பேர் ஏழைகள் இருப்போம். அவர்களும் கல்வி கற்க வேண்டும். இவங்கெல்லாம் சமூகம் சொல்லுவாங்களே, சமுதாயத்தில் அனைவரும் சமூக நீதி சொல்லுவாங்களே, அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில் அனைவருக்கும் கல்வி கற்க வாய்ப்பு கொடுக்கணும்னா அந்த 10% இடஒதுக்கீடை அமல்படுத்த வேண்டும். இதன் மூலம் வந்து முன்னேறிய வகுப்பில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களும் நலம் பெற வழிவகுக்கும். இதனால வந்து பெரிய லெவலில் சமூக நீதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு சொல்றாரு. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பிற்படுத்த மற்றும் தாழ்த்தப்பட்ட இடஒதுக்கீடுகள் எவ்வித மாற்றம் செய்யாமல் கூடுதலாக இதை கொண்டு வர முடியும். அதுக்குண்டான விளக்கமும் நான் கூறியுள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இது தொடர்பாக அரசு வேண்டுகோள் இருக்காரு. பிற மாநிலங்களின் திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது, அதே இருந்து நம்ம மாநிலம் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால மாணவர்களுக்கு எந்த ஒரு இதுவும் பாதகமும் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொருளாதார ரீதியாக 10% இடஒதுக்கீடு தமிழக அரசின் அடுத்த கட்ட முடிவு என்னவா இருக்கும் என்பது பொதுமக்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்று ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்தி எடுப்பார். பாலகுருசாமி அவர்களுடைய அந்த கோரிக்கை என்பது வரவேற்கத்தக்க கோரிக்கை. இன்னைக்கு வந்து அவர் இந்த கோரிக்கையை விஜய் அரசு முன்னாடி அவர் வைத்திருக்கிறார். ஜோசப் விஜய் என்ன செய்வார் அப்படின்ற பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா பெரிய அளவுல நம்ம பாக்குறோம் திமுக கட்சிக்கும் தாவேகா கட்சிக்கும் வித்தியாசங்கள் காட்சி மாறவில்லை என்பதுதான் நம்ம பாக்குறோம். ஏன்னா சப்போஸ் அவர் இந்த இடபிள்யூஎஸ் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவர் முன் வந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த திமுக காரர்கள் அதை எதிர்த்தார்கள் அப்படின்னு சொன்னா இவர்கள் அடங்கி விடுவார்கள், அப்படின்னு வாங்கிடுவாங்க. ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வந்ததுல இருந்து நடந்தது எல்லாத்தையும் பாக்குறோம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல புரியாத ஒரு விஷயமே. இப்ப எக்கனாமிக்கல்லி வீக்கர் செக்ஷன், சரியா? இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இடஒதுக்கீடோ அல்லது சலுகைகளோ யாருக்கு தரணும்? ஏழைகளுக்கு நாங்கள் சலுகைகள் செய்வோம், ஏழைகள் நலனுக்காகவே இருக்கக்கூடியது எங்கள் அரசு. அப்ப ஏழைகள் அப்படின்னு ஒரு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே யாரு ஏழைகளா இருந்தாலும் நீங்க அந்த உரிமை அவங்களுக்கு கொடுக்கணும்ல, அந்த சலுகை. இல்ல இவங்களை பொறுத்த ஏழைகள் சாதிகளா தான் தெரியாது, ஏழைகளாக தெரியல. அப்ப மக்களுடைய நலன் இங்க முக்கியம் கிடையாது, உங்களுடைய ஜாதி அரசியல் தான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த இடத்துலதான் ஒரு சின்ன குழுவே இருக்கு. அப்ப பொருளாதாரத்துல அடிப்படையில இன்னைக்கு அவங்க வந்து உயர் பிரிவா கூட இருக்கட்டும், அந்த பிரிவுல இருந்தாலும் கூட அவங்க அந்த பிரிவுல இருக்கிறவங்க எல்லாமே பணக்காரனா இருக்கான்னு அர்த்தமா? பொருளாதார அடிப்படையில அது அப்படின்னு ஒரு மனோபாவத்தை தான் நீ ஏற்படுத்தி வச்சிருக்க. அதுல எத்தனையோ பேர் ஏழையா இருக்கானே, அடுத்த வேளை சாப்பாடு கூட இல்லாம இருக்கக்கூடியவன் எவ்வளவோ பேர் இருக்காங்களே. சரி, அதே போல பின்தங்கிய வகுப்பினர்ல எவ்வளவோ பேர் அந்த சலுகைகளை பெற்று இன்னைக்கு பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதற்கு மேல பதவிகளை எல்லாம் பெற்று பெரிய ஆட்களாக ஆகியிருக்கிறார்களே. அவர்களுடைய வாரிசுகளுக்கும் அதே சலுகைகள் தொடர்கிறது. அப்ப எங்க சமூக நீதி வருது? எங்க சமநீதி இருக்கு? ஒரு சலுகை பெற்றவன் தன் குடும்பத்துக்கு அடுத்து வரிசையா தலைமுறை சலுகைகள் அவர்கள் சலுகைகளை அனுபவிப்பார்கள். அப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு பிரிவு உயர் பிரிவாக இருந்தாலும் அவர்கள் வந்து சாதாரணமாக ஒன்றும் இல்லாமல் குடிசையில் வாழ்பவராக இருந்தால் அவர்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொன்னா இது எப்படி சமூக நீதியா இருக்க முடியும்? ஒரு சமூகத்துல இது எப்படி சமூக நீதியாக இருக்க முடியும்? இந்த இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்தின அம்பேத்கர் அவர்களே சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் இதை மாற்ற வேண்டும் என்றுதான் அவருமே சொன்னார். மாற்றத்துக்கு உட்படவே இத பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. ஆனா இதை ஏன் செய்ய மறுக்கிறாங்க, ஏன் முன் வரதில்லை அப்படின்னு சொன்னா, இவர்களுடையது ஒட்டுமொத்தமாக ஒரு சமூக நீதியை முன்னெடுத்து உண்மையிலேயே யார் ஏழைகளோ அவர்களுக்காக செய்யணும், அவர்களுக்கான ஒரு இதை அவர்களையும் முன்னேற்றி கொண்டு வர வேண்டும். உண்மையிலேயே ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு அது ஏற்றத்தாழ்வற்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. இவர்களுடைய கண்ணோட்டம் என்னன்னா, அதுல வந்து ஜாதி அரசியலை தான் நீங்க செய்ய வேண்டும். திமுக ஏன் இதை கொண்டு வரலன்னா அது ஒரே காரணம், அதுதான். இந்த இடபிள்யூஎஸ் அமல்படுத்தாததுக்கு ஒரே காரணம் அவங்களுடைய ஜாதி அரசியல் அதுல கெட்டு போகுது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டது. இங்க என்ன பாருங்க, தமிழகத்துல மட்டும்தான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். நீட்டுக்கு அதிக அளவு எதிர்ப்பு இங்கதான். நீட் தேர்வே கூடாது,
இந்த மாதிரியான தேசத்திற்கு விரோதமான விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பது இவர்கள் தான். அப்ப சமூக நீதி இங்கிருந்து டெல்லி வரைக்கும் அமல்படுத்த போனார் ஒருத்தர், அவர் போன ஆட்சியில இருந்தார். அப்ப இது என்னடா சமூக நீதி அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அப்ப உண்மையிலேயே இது வெறும் ஒரு அரசியலுக்காக இந்த கண்ணோட்டத்துலதான் இதையே இதுல வச்சு இப்ப நீங்க பாருங்க, ஜாதி வாரியாக மக்கள் கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்னைக்கு அதை அமல்படுத்துறேன்னு சொல்லி கிளம்பிருக்கூடிய ஒரு நிலையை பாருங்க, என்ன வரும் பாருங்களேன். இப்ப வெளிப்படையாக எந்தெந்த ஜாதியில இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு சதவீதம் இருக்கிறார்கள், எவ்வளவு இருக்காங்கிறது இன்னைக்கு தெரிய வரும். அப்ப எப்படி கோரிக்கை வரும் நாளைக்கு? அரசியல்ல இருந்து எல்லாமே பிரச்சனையாக ஆக போகிறது. அப்ப யார் எண்ணிக்கையில் அதிக அளவுல பெர்சன்டேஜ்ல அதிக அளவுல இருக்காங்களோ அவங்க எங்களுக்கு தான் நீங்க அதிக அளவு ரெப்ரசன்டேஷன் தரணும்னு கேட்கப்படுறாங்க. அப்ப எங்களுக்கு யார் ரெப்ரசன்டேஷன் தரானோ அவனை தான் நான் எடுத்துப்பேன் அப்படிங்க போறாங்க. அப்ப இத்தனை சமூகத்துக்கும் ஒரு ஜாதி சங்கங்கள் உருவாக போகிறது. ஒருத்தரும் இது எங்க இவ்வளவு பேர் இருக்கும், எனக்கு நீ உரிமை கூடன்னு சொல்லி இங்க கேட்டு போராட போகிறார்கள். இத்தனை பேரும் ஒற்றுமையாக இன்னைக்கு பெரிய அளவுல தெரியாம இருக்க போவது, நாங்க ஜாதியை ஒழிக்க போகிறோம்னு சொல்லிட்டு நீ என்னென்ன ஜாதி நீ வெளிப்படையா அவனை சுட்டி காமிச்சு அவர்களுக்கு இடையில ஒரு பிரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தான் நீங்க செய்ய போகிறார்கள். இது நாட்டினுடைய ஒரு நிலைத்தன்மைக்கே இது ஒரு கேள்விக்குறியாக மாறப்போகிறது. இதனாலதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாம் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம். அதெல்லாம் நடக்கும், யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன எதுன்னு தெரியாது, அதனால எல்லாரும் இப்படி இருக்காங்க. இப்ப கூட இந்த தமிழகத்துல இந்த தடவை நடந்த இந்த தேர்தல் கடந்த எப்பொழுதும் இல்லாதது இந்த தேர்தல்ல நான் சந்திச்சேன், பார்த்தேன். பெரும்பாலான அந்த போஸ்ட் கார்டுகள் வந்த பொழுது அனைத்துமே ஜாதி கண்ணோட்டத்தோடவே பல கார்டுகள் போட்டுப்பட்டிருந்தன. அந்த ஜாதி ஜாதிக்கு உண்டான அமைச்சர்கள் என்ன, அந்த ஜாதிகளுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் எப்படி கொடுக்கப்பட்டது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இது ஏன் கொடுக்கப்படலன்னு ஒரு கட்சிகளுக்குள்ளாரையுமே கூட இந்த ஜாதி அடிப்படையில பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருந்தது. யார் ஜெயித்தார்கள் தொத்தார்கள் அடுத்தது இருக்கட்டும். விஜயின் கூடிய ஒரு மாயை வந்ததுனால இந்த பெரிய அளவுல இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவரும் அந்த ஜாதிய கட்டமைப்பு உட்பட்டுதான் இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். இதுல எக்கச்சக்க சிக்கல்கள் இந்த தடவை வந்ததை நம்ம பார்க்க முடியும். இப்போ கூட இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது கூட நான் பல போஸ்டர்களை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு ஜாதிக்காரரும் அவர்களுடைய, ஏன்னா ஒரு ஜாதிக்குள்ளரையும் ஏகப்பட்ட சப்காஸ்ட்ன்றது இருக்கு. இப்ப ஒருத்தரும் எப்படி அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு சங்கங்களும் எப்படி விளம்பரப்படுத்துகிறார்கள் என்றால், உங்களுடைய சப்காஸ்ட சொல்லாதீங்க, சப்காஸ்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா நம்ம எண்ணிக்கையில முழு பெரியதா தெரியாது, அதனால அந்த சப்காஸ்ட நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு சமூகத்தினரும் இன்னைக்கு போஸ்டர் போடுவதை நம்மளால பார்க்க முடிகிறது. இது எப்படி ஒரு தவறான முன்னெடுப்பா இல்லையா? உங்களோட சுய அடையாளத்தை நீங்க மறைப்பது என்பது தவறான விஷயம் தான். இப்ப அதனால நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனை என்பது ஒன்று உருவாக போகிறது. அதைத்தான் இதெல்லாம் காட்டுகிறது. அதனால இன்னைக்கு திரு பாலகுருசாமி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கை என்பது மிக முக்கியமான கோரிக்கை. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வரவேற்கத்தக்க கோரிக்கை. ஜோசப் விஜய் அரசு இதை அமல்படுத்தினால் இதை நம்ம அனைவரும் வரவேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.